புயலோசை வலையொலி நேர்களே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற சில தலைப்பில் உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். இன்றைய இயந்திரமயமான உலகத்திலே மனிதன் இயந்திரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றான். மன அழுத்தத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றான். எந்த நேரமும் இயந்திரம் போன்று தொழிற்படுவதனால் அவனுக்கு ஆரோக்கியமற்ற வாழ்க்கை அமைகின்றது. இதனால் ஆரோக்கியமற்ற சமூகமும் அமைகின்றது. ஒரு மனிதன் நோயற்று இருக்கின்ற போது அவன் சிறந்த ஆரோக்கியமான சிந்தனையாளனாக நற்பிரஜையாக வாழ்வான். இன்றைய உலகத்திலே நாங்கள் சாதாரண ஒரு மனிதனிலிருந்து அசாதாரண மனிதன் வரை சிந்திக்க வேண்டிய நிலைக்கு இருக்கின்றோம். விஞ்ஞானத்துறையாக இருந்தால் என்ன, கலைத்துறையாக இருந்தால் என்ன, பொருளியல் துறையாக இருந்தால் என்ன, பொறியியல் துறையாக இருந்தால் என்ன, வானியல் துறையாக இருந்தால் என்ன, எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறை அவரால் பெருமை அடைய வேண்டும். விஞ்ஞானத்துறை என்பது இந்தியாவைச் சேர்ந்த விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்களால் விஞ்ஞானத்துறை பெருமை அடைந்தது. அவ்வாறே இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய அரசியல் துறை என்பது காமராஜர் அவர்களால் பெருமை அடைந்தது. இவ்வாறு பல நாடுகளிலே பலரை நாங்கள் குறிப்பிட்டு கொண்டு போகலாம். ஆனால் எமது இலங்கை தீவிலே அரசியல் துறை என்பது எந்த அரசியல்வாதியால் பெருமை அடைந்திருக்கின்றது? விஞ்ஞானத்துறை என்பது எவ்வகையிலே உயர்வடைந்து உச்சத்தை அடைந்திருக்கின்றது என்பதும் கேள்விக்குறி. அவ்வாறுதான் அறிவியல் துறை. நாங்கள் ஒவ்வொரு காலப்பகுதியிலும் ஏதோ ஒரு வகையிலே இன்னும் ஒரு நாட்டை தங்கி வாழ வேண்டிய நிலைக்கே இருக்கின்றோம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டிலே, ஏன் நாம் கையேந்த வேண்டும் அந்நிய நாட்டிலே என்பதற்கேற்ப இந்த நாட்டிலே இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா வளங்களும் இருந்த போதிலும் இந்த பிராந்திய அரசியல் என்ற அடிப்படையிலே எம்மை அன்று இருக்கின்ற நாடுகள் எம்மை சுயாதீனமான ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு எடுத்து செல்வதற்கும் இட்டு செல்வதற்கும் அவை துணை புரிவதில்லை. இன்றைய காலத்திலும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்திய பிரதிபலிப்புவாதம், இந்திய ஏகாதிபத்தியம், அமெரிக்க ஏகாதிபத்தியம், சீன ஏகாதிபத்தியம், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் என்றெல்லாம் பேசியவர்கள் இலங்கையில் இருந்து எதை உற்பத்தி செய்கின்றார்கள்? குறைந்த அளவுக்காக, அதாவது டின் மீன்களிலே அடைக்கப்படுகின்ற மீன் என்பது இலங்கையிலே ஏராளமாக கிடைக்கின்றது. ஆனால் அந்த டின் மீனில் அடைக்கப்படுகின்ற அந்த மீனை நாம் ஜப்பான், மாலத்தீவு போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதை மீண்டும் இறக்குமதி செய்து அதை உணவாக பயன்படுத்துகின்றோம். ஆகவே இங்கே சாதாரண தொழிலாளி முதல் அரசு நிறுவனங்களில் வேலை செய்கின்ற ஊழியர் வரை, ஏனைய தொழில் நிறுவனங்களில் வேலை செய்கின்றவர்கள் வரை எமது நாட்டிலே மூலதனம் என்பது அதிகளவு இருக்கின்ற போதிலும் அதனுடைய செலவீடு என்பது, அதனுடைய நாம் செலவழிக்கின்ற உழைப்பு என்பது வெளிநாட்டை நோக்கி செல்லுகின்றது. வெளிநாட்டை நோக்கி சென்று அது மீண்டும் இங்கே வருகின்றது. ஆகவே எமது நாடு ஆண்டாண்டு காலமாக, அதாவது சுதந்திரம் அடைந்த முதல் இன்று வரை ஏதோ ஒரு வகையிலே பிராந்திய அரசியல் என்ற அடிப்படையிலே, பிராந்திய அரசியலின் செல்வாக்கு அடிப்படையிலே தான் இருக்கின்றது. நாங்கள் ஒரு பேருந்தை உற்பத்தி செய்கின்றோமா, அல்லது ஒரு சைக்கிளை உற்பத்தி செய்கின்றோமா, அல்லது ஒரு மோட்டார் சைக்கிளை உந்துருளியை உற்பத்தி செய்கின்றோமா, ஒரு காரை உற்பத்தி செய்கின்றோமா? எங்களால் குறிப்பிட்ட அளவிலே நாங்கள் எல்லாமே வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கின்றோம். தொடர்ந்து இறக்குமதி செய்கின்றோம், பேருந்தை இறக்குமதி செய்கின்றோம், துவிச்சக்கர வண்டியை இறக்குமதி செய்கின்றோம். நாங்கள் போடுகின்ற ஊசி பட்டன் எல்லாமே நாங்கள் இறக்குமதி செய்கின்ற வேளையிலே இங்கே எங்களுடைய மக்களுடைய உழைப்பு என்பது ஏதோ ஒரு வகையிலே சுரண்டப்படுகின்றது. அரசியல் பிரபஞ்சங்கள் என்பது எதனால் உருவாக வேண்டும்? அரசியல் அவனால் பெருமை அடைய வேண்டும்.
தமிழ் அரசியலில் வரலாற்றிலே குறிப்பிடக்கூடிய வகையிலே நாம் சொல்லிக் கொள்ளலாம் காமராஜரால் அரசியல் பெருமை அடைந்தது. ஆனால் இலங்கையிலே அரசியல்வாதிகளும் பெருமை அடைவதில்லை, அரசியலும் பெருமை அடைவதில்லை. அரசியல்வாதிகள் என்ன செய்கின்றார்களா, தங்களுடைய பரம்பரையாக குறிப்பிட்ட வகையிலே இருக்கின்ற பரம்பரைக்கான சொத்துக்களை தேடிக்கொண்டு சாதாரண மக்களை சுரண்டல் அடிப்படையிலே தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்று சாதாரணமாக இலங்கையிலே ஒரு குடும்பத்திற்கு வாழ்க்கை செலவு, அதாவது ஒரு மாதத்துக்குரிய வாழ்க்கை செலவு 1 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் இருக்கும். 46,000 ரூபாய் உணவுக்காகவும் ஏனைய தொகை அவர்களுடைய ஏனைய தேவைகளுக்காகவும் பயன்படுகின்ற என்று இன்று உலக நாடு ஆனது ஒரு கணக்கெடுக்கையை விட்டிருக்கின்றது. இது எந்த வகையிலே இன்று பணத்தினுடைய வீக்கம் என்பது அதாவது பணத்தினுடைய அந்த தாழ் நிலை என்பது அதிகரித்திருக்கின்றது. ஆகவே இந்த நிலை மாற வேண்டும் என்றால், இந்த நிலை இல்லாமலாக வேண்டும் என்றால், ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்னவென்று சொன்னால், நாட்டினுடைய நலன் கருதி செயற்பட வேண்டும். எந்த ஒரு தொழிலை செய்கின்றவர்கள் அந்த தொழில் சார்ந்த நன்மைகளை செய்கின்ற வேளையிலே 25% நாம் சமூக அக்கறையை கொண்டிருக்க வேண்டும். ஒரு அரசியல்வாதி வருகின்றான் என்றால் அவன் அரசியல் சார்ந்த செயற்பாடுகளை செய்கின்ற வேளையிலே தன்னுடைய கட்சி சார்ந்த நலன்களுக்காகவும் தன்னை சார்ந்து இருக்கின்ற நபர்களின் நலன்களுக்காகவும் தான் செய்கின்றானே ஒழிய நாட்டினுடைய பூரண அபிவிருத்திக்காகவோ அல்லது உலகத்தினுடைய பூரண அபிவிருத்திக்காகவோ எவரும் செயற்படவில்லை என்பதை இன்றைய உலக நாட்டு அரசியலில் இருந்தும் இலங்கையில் இருக்கின்ற எமது நாட்டு அரசியலில் இருந்து நாம் பார்த்துக் கொள்ளலாம். எல்லோரும் வந்து ஒரு இலங்கையிலே ஒரு ஆய்வாளர் குறிப்பிட்டது போல எல்லோரும் வந்து எமது கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலேயோ எங்களுடைய மொழியினுடைய முக்கியத்துவத்தையோ எங்களுடைய பண்பாட்டினுடைய முக்கியத்துவத்தையோ நாங்கள் தொடர்ச்சியாக பாதுகாக்கின்ற என்ற நோக்கம் இல்லாமல் எத்தனை ஆசனங்களை பெறுவது, எவ்வகையிலே உழைப்பது, எவ்வகையிலே சொத்துக்களை தேடுவது என்ற அடிப்படையிலே நாங்கள் நோயினுடைய இருப்பிடமாக இருக்கின்றோம், மன அழுத்தத்தினுடைய உயர் மட்டத்திலே இருக்கின்றோம். அதுதான் இன்றைய தலைப்பு, நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். இப்பொழுது நேரடியாக இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு தலைப்புக்குள் நுழைகின்றேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது ஆண்டவர்களுடைய வாக்கு. இந்த வாக்கிலே எவ்வளவு உண்மை தத்துவம் பொதிந்திருக்கிறது என்று பாருங்கள். இன்றைய உலகத்திலே எல்லா மனிதர்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த அடிப்படையிலே ஒரு 100 மனிதர்களை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். அந்த 100 மனிதர்களிலே 90 மனிதர்கள் ஏதோ ஒரு தொற்றா நோய்க்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இதற்குரிய காரணம் என்ன? நாம் இந்த உலகத்திலே மற்றவர்களைப் போல வாழ்வதற்காகவும் மற்றவர்களை நாங்கள் குறை கூறிக்கொண்டும் மற்றவர்களிலே இருக்கின்ற பிழைகளை கண்டுகொண்டும் மற்றவர்களை தூற்றிக்கொண்டும் நாம் ஏதோ நிபுணத்துவவாதிகள் போல, அது அப்துல் கலாமை போலவோ அல்லது காமராஜரை போலவோ ஏதோ நாங்கள் இந்த உலகத்தை படைப்பதற்காகவும் அரசியலை கட்டிக்காப்பதற்காகவும் தொழிலை கட்டிக்காப்பதற்காகவும் இலங்கையை கட்டிக்காப்பதற்காகவும் எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டிக்காப்பதற்காகவும் நாங்கள் இல்லாவிட்டால் எல்லாம் மூழ்கிவிடும் என்ற ஒரு நட்பாசையிலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் எல்லோருமே நோயாளிகளாக மாறுகின்றோம். இலங்கை ஒரு நோயாளி நாடு. ஏன் என்று சொன்னால் இங்கே இருக்கின்றவர்கள் எல்லாருமே நோயுடையவர்கள். இலங்கையில இருக்கின்ற நீங்கள் பெரிய பெரிய அரசியல் நிலையிலே இருக்கின்ற தலைவர்களை எடுத்து பாருங்கள். அவர்கள் ஒவ்வொருவருடைய பக்கெட்டுகளிலும் அவர்களுடைய பொக்கெட் பைகளிலும் குடிசைகள் தான் இருக்கின்றன. ஆகவே இந்த குடிசைகளுக்குரிய காரணம் என்னென்று சொன்னால் அவர்கள் நோயற்று வாழ்வதற்காக நாட்டை எத்தனிப்பதில்லை. இந்தியாவினுடைய பிரதிபலிப்பு வாதத்தின் அடிப்படையிலே இந்தியாவினுடைய பொருட்களை இங்கே உற்பத்தி செய்வதற்காக எமது நாட்டில் இருந்து ஒரு காலம் வெங்காயம், பிஞ்சு மிளகாய், கத்தரிக்காய், வெண்டிக்காய் என்பன ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஆனால் இன்று நாங்கள் வெங்காயத்தை கூட அங்கு இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்து இங்கே வாழ்கின்ற விவசாயிகளுடைய உழைப்பு எங்கே? உழைப்பு சுரண்டப்படுகிறது. ஆகவே அவர்கள் நோயினுடைய இருப்பிடமாகுவார்கள். ஆகவே இலங்கை ஒரு நோயாளி நாடு. இந்த நோயாளி நாட்டை யார் உருவாக்கியது? இந்த இலங்கையிலே ஆட்சி செய்து மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்கள் தான் உருவாக்கி இருக்கிறார்கள். எந்த வகையிலும் மாற்று கருத்தை நாம் தெரிவிக்க முடியாது. வெற்றிலை ஆட்சி செய்திருக்கலாம், யானை ஆட்சி செய்திருக்கலாம், மணி ஆட்சி செய்திருக்கலாம், திசைகாட்டி ஆட்சி செய்திருக்கலாம், சிங்கம் ஆட்சி செய்திருக்கலாம், பூனை ஆட்சி செய்திருக்கலாம், கரடி ஆட்சி செய்திருக்கலாம், தேன் ஆட்சி செய்திருக்கலாம், மணி ஆட்சி செய்திருக்கலாம், மீன் ஆட்சி செய்திருக்கலாம், காமாட்சி செய்திருக்கலாம். என்ன ஆட்சி செய்தாலும் நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய உற்பத்தியை பெருக்கின்றோம் என்றால் இல்லை.
ஏனைய நாட்டினுடைய உற்பத்தியை இங்கே இறக்குமதி செய்து அதை நாம் சந்தைப்படுத்தி எமது உழைப்பை வெளிநாட்டுக்கு மாற்றீடு செய்கின்றோம். ஆகவே நாமும் நோயினுடைய இருப்பிடமாகி எமது நாட்டையும் நோயினுடைய இருப்பிடமாக்கி எமது நாடு நோயாளிகளை சுமக்கின்ற நாடாக மாறிவிட்டது. இன்று இலங்கையிலே வைத்தியசாலை அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்றது. தனியார் வைத்தியசாலை அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. தனியார் மருந்தகங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றன. இதற்குரிய காரணம் என்ன? மதுபான கடைகள் அதிகரித்து செல்லுகின்றன. இதற்குரிய காரணம் என்ன? நோயாளிகள் கூடிவிட்டார்கள். அதாவது மருந்துகளை பாவிக்கின்றவர்களும் மதுபானங்களையும் பாவிக்கின்றவர்களும் எல்லோருமே ஏதோ ஒரு வகையிலே உளவியல் ரீதியான நோய்களுக்கும் உடலியல் ரீதியான நோய்களுக்கும் உள்ளாகிவிட்டார்கள். ஆகவே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அடிப்படையிலே இங்கே இருக்கின்ற உயர் அதிகாரிகளாக இருந்தால் என்ன, உயர் அரசியல்வாதிகளாக இருந்தால் என்ன, அவர்கள் முதல் நோயற்று இருப்பதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். மன அழுத்தத்தை விட வேண்டும். மன அழுத்தத்தை விடுவதென்றால் அவர்கள் சுயநலமற்று இந்த நாட்டிலோ இந்த நாட்டின் மக்கள் மீதோ அக்கறை கொண்டு எதிர்கால சந்ததியினை ஒரு தரமான சந்ததியினை உருவாக்க செயற்படுத்த வேண்டும். ஆனால் இன்று அவ்வாறு இருக்கின்றதா? ஆகவே நாங்கள் வாழ்கின்ற போது பொய்யாமொழி திருவள்ளுவர் குறிப்பிட்டது போல, பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர் குறிப்பிட்டது போல, இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்தது வாழ்வதற்காகத்தான். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் என்றால் மற்றவர்களை பற்றி கதைத்துக் கொண்டு மற்றவர்களை தூற்றிக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நோயினுடைய இருப்பிடமாக்கி எங்களுடைய வாழ்க்கையை அழித்து செல்கின்றோம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொன்னார்கள். அதாவது இன்று போதும் என்ற மனம் இருக்கின்றதா? பொன் செய்யும், எங்களுக்கு ஏதாவது நாங்கள் ஒருவருக்கு 1000 ரூபாய் காசை கொடுத்து விட்டால் போதும் என்ற இல்லை, அவருக்கு இன்னும் கூடுதலாக வேணும். ஆனால் எங்களுடைய ஆயுள் அதிகரிக்குமா? உங்களுக்கு தெரியும், சிறந்த ஒரு பாடகர் மைக்கேல் ஜாக்சன், அவர் எத்தனை வயதிலே இறந்தார், எவ்வளவு சொத்துக்களை இருந்தார், எத்தனை வைத்தியரை வைத்திருந்தார், இறுதியிலே என்ன நடந்தது? ஆக ஒன்று விளங்க வேண்டும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே உலகத்திலே மிக உயர்ந்த செல்வம் என்பது உயிர்தான். அந்த உயிரை விட எந்த ஒரு செல்வமும் உயர்ந்ததில்லை. அரசியல் உயர்ந்ததில்லை, கலை உயர்ந்ததில்லை, பண்பாடு உயர்ந்ததில்லை. அந்த உயிரை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், அந்த உயிருக்குரிய அந்தஸ்தை அளிக்க வேண்டும். ஆனால் இன்றைய நிலையிலே அவ்வாறு இருக்கின்றதா? இல்லை. ஆகவே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அடிப்படையிலே நாங்கள் என்னத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் எங்களுடைய உடலை நோயற்று பாதுகாக்க வேண்டும். அதை பாதுகாப்பதனூடாக எமது நாட்டை பாதுகாத்து எமது உலகத்தின் பயணத்துக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் ஆரோக்கியமான மனிதர்களாக பயணிக்கலாம் என்று கூறி இந்த சிந்தனையை இனிது நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு சிந்தனையில் வருவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். அன்புடன் புயல்நேசன். நன்றி.